தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை தற்போது உயர்ந்திருக்கிறது. பலியானோர் எண்ணிக்கை தற்போது 95ஆக உயர்ந்திருக்கிறது. கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 95ஆக உயர்ந்திருக்கிறது. தோண்ட சடலங்கள் இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவம், கடற்படை, பேரிடர் மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களை தேடும் பணிகளை தீவிரமாக துரிதப்படுத்தி வருகின்றனர். தேடும் பணியானது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோண்ட சடலங்கள் கிடைக்கிறது. தற்போது இந்த பலி எண்ணிக்கையானது 95ஐ தொட்டிருக்கிறது. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம் எழுகிறது. கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 95ஆக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலவேல். வணக்கம் பாலவேல், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான நிலச்சரிவில் தற்போது ஏராளமானோர் சிக்கியிருக்கிறார்கள். அங்கு மீட்பு பணி துரிதகதியில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ராணுவம், கடற்படை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்தவர்கள் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில தோண்ட சடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அதிர்ச்சியான இந்த காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுவரை நிலச்சரிவில் சிக்கி 84 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த பலி எண்ணிக்கை தற்போது 95ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த சூழல்ல தற்போது அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிரேன் மூலமாக கயிறு கட்டி அங்கு மண்ணில் புதையுண்டு இருக்கக்கூடிய சடலங்களை அங்கு மீட்பு குழுவினர் மீட்டு வருகிறார்கள். தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வைக்கப்பட்டு உடனடியாக அங்கிருந்து சடலங்கள் எடுத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணுவம், கடற்படை மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு பாதிப்புக்காக தமிழ்நாட்டில் இருந்தும் பேரிடர் மேலாண்மை குழு என்பது அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அந்த குழுவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு பணிகளுக்காக தற்போது தமிழ்நாட்டில் இருந்தும் குழு செல்கிறது. இந்த குழு என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ளும்? தற்போது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன சார்? சார், ஒரு சின்ன விளக்கம். நான் பாதுகாப்பு துறையினுடைய தமிழ்நாட்டிற்கான செய்தி தொடர்பாளர். நன்றி சார். நன்றி. இதுல பாத்தீங்கன்னா கண்ணூர்ல இருந்து, வயநாட்டுக்கு அருகில் இருக்கிற கண்ணூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 காலம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கார்ப்ஸ் பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. மொத்தமா 250 பேர் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்மி பீப்புள் அங்க செக்யூரிட்டி நம்ம அவங்கள காப்பாற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுறவங்க இருந்தால் அதை ஹெல்ப் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரூப்ஸும் போயிருக்குங்க. இது மட்டும் இல்லாம செகண்ட் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, பங்கோட் பக்கத்துல இருக்க பாங்கோட் மிலிட்டரி ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் மெட்ராஸ்ல இருந்து ஒரு ரெஜிமெண்ட் பாத்தீங்கன்னா அஃபெக்டட் பிளேஸுக்கு போயிருக்குங்க. அதுக்கப்புறம் 23 மராத்தா ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மராத்தா ரெஜிமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா 2 ரெஜிமெண்ட் சேர்ந்து ஒரு 130 சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு விரைந்து கொண்டிருக்காருங்க. இது நான் காலையிலயும் பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா 2 ஹெலிகாப்டர்ஸ் நம்ம சூலூர் ஏர்போர்ட் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அங்க போய் மீட்பு பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்திய ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்க தகவல்ங்க. சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமங்கள் முழுவதுமாக நிலச்சரிவால சிக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணி என்பதும் சவாலாக இருக்கிறது. இரவு நேரத்தை, மாலை நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இரவு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மீட்பு பணிகள் எவ்வளவு சவாலா இருக்கும்? மேலும் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை பெய்யும் பட்சத்தில் அது இன்னும் எவ்வளவு சவாலானதா மாறும் மீட்பு பணி? கண்டிப்பா மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹெலிகாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா பறக்கிறதுக்கு பெரும் சவாலாகத்தான் இருக்கும். இங்க இப்ப ராணுவம் பாத்தீங்கன்னா அதாவது வெள்ள பாதுகாப்பு, போட்ஸ், இதெல்லாம் கையில கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழுவானது பேரிடர் மீட்புக்கான சாதனங்களோடு தான் போறாங்க. இரவு என்பது எப்போதுமே நீங்க சொல்றது போல பெரும் சவாலாகத்தான் இருக்கிறோம். பட் ஆனா முன்பேயே இந்திய ராணுவம் இதற்கான தயாரிப்புகள் இருப்பதனால் சற்று நாங்கள் சமாளிக்க முடியும் என்று கருதுகிறோம்.
இந்த பெரும்பாலான பகுதிகள் நிலப்பகுதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவு காரணமா. இப்ப கூட நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியிலிருந்து அந்த மீட்பு பணி அப்படிங்கிறதே கிரேன் மூலமா கயிறு கட்டி அந்த புதையுடைய சடலங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. இது இன்னும் மழை பெய்தால் இது இன்னும் மோசமான நிலையை எட்டும். இருக்கக்கூடிய அந்த 1-2 நிலப்பகுதிகளும் கூட நீரில் அடித்து செல்லக்கூடிய நிலை உருவாகும் இல்லையா? இல்ல கண்டிப்பா சார். நம்ம இப்போ எப்போதுமே ஆர்மி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணும்போது கூட இன்ஜினியர் கரெக்டாக மூவ் பண்ணுவாங்க. டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் கூட 2 பேர் போவாங்க. வெள்ளம், அதாவது மழை, வெள்ளம் இது போன்ற பாதுகாப்புக்காக சாதனங்கள் எடுத்து செல்லப்படுங்க. முடிந்த வரைக்கும் சேஃபா தான் அந்த நம்ம அந்த மீட்பு பணியை நடத்துவாங்க. அதனால ஆர்மி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆல்ரெடி ட்ரைனிங் ஆன ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை ஹேண்டில் பண்ண நம்பிக்கை இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலச்சரிவு அப்படிங்கிறது மீட்பு குழுவினருக்கு, குறிப்பா பாதுகாப்புத்துறைக்கு ஒரு சவாலானதா இருந்திருக்கா? சார், அது பத்தி தகவல் இல்ல. நிலச்சரிவுங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு அது தகவல் இல்லை. மிக்க நன்றி திரு பொன்னியின் செல்வன். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தற்போது பலி எண்ணிக்கை 95ஆக அதிகரித்திருக்கிறது. தோண்ட சடலங்கள் தொடர்ந்து எடுக்கப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது இராணுவம், கப்பற்படை உள்ளிட்ட பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட பல்வேறு மீட்பு குழுவினர் அங்கு தொடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலி எண்ணிக்கை 100ஐ தொடக்கூடிய நிலையில் தற்போது தொடர்ந்து கேரள மாநிலம் வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டக்கை, சூரல்மலை, வைத்திரி உள்ளிட்ட கிராமங்கள் முழுவதுமாக நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நிலத்தில் புதையுண்ட சடலங்களை மீட்டு தற்போது கிரேன் மூலம் கயிறுகளை கட்டி மற்றொரு நிலப்பகுதிக்கு அனுப்பி அங்கிருந்து உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி பாலவேல்.